நம்ம இந்த சிட் ஃபண்ட் ஸ்கேம், கால் பண்ணி சிபிஐல இருந்து பேசுறோம் காசு கொடுங்க, இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நிறைய பார்த்திருப்போம். ஆனா டெல்லியில இப்படி இல்லாம ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு. என்னன்றத டீடைலா சொல்றேன், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. டெல்லியில இருக்க ஒருத்தர் ஆன்லைன்ல கோவால இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப லலித் லக்ஸரி ஹோட்டல் குரூப்னு ஒன்னு பாக்குறாரு. பாக்குறப்ப கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கு, நல்லா இருக்கே, புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதை புக் பண்றாரு. சோ அந்த புக்கிங்க்கு பாத்தீங்கன்னா இவர் 33,000 பே பண்ணிருக்காரு. சோ இவர் அவ்வளவுதான் புக் பண்ணிட்டோம்ப்பா, நம்ம கோவா போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கோவா போய் பாத்துருக்காரு. அங்கதான் இவருக்கு ஒரு ஷாக்கிங்கான சம்பவம் தெரிய வந்திருக்கு. என்னன்னா இவர் புக் பண்ண அந்த ஹோட்டல் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக், அது ஒரு ஸ்கேம். அந்த மாதிரி ஒரு ஹோட்டலே அங்க கிடையாது. இவரோட 33,000 ரூபாய் காணாம போயிடுச்சு, காலி. சோ இத பத்தி ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறப்ப போலீஸும் இத கேஸா எடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய விஷயங்கள் தெரிய வருது. என்னன்னா ஷாருக் கான் 25 வயசான ஒரு பர்சன் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவரோட ஒர்க் என்னவா இருக்கும்னா ஆன்லைன்ல ஒரு ஃபேக்கான வெப்சைட் கிரியேட் பண்ணி ரொம்பவே நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய லக்ஸூரியஸ் வில்லாஸ் எல்லாமே அதுல போட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி லக்ஸூரியஸ் வில்லா வெளில போய் ஸ்டே பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இவர் டார்கெட் பண்றாரு. இதுல என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும்னா, ஜெனரலா ஒரு லக்ஸூரியஸ் ஹோட்டல் நம்ம புக் பண்ணோம்னா அது அட்வான்ஸா ஒரு சில அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேல நேர்ல போய் ஃபுல் அமௌண்ட் பே பண்றதோ இல்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் பே பண்றதோ வழக்கமா இருக்கும். ஆனா இங்க இவர் கிரியேட் பண்ண இந்த ஃபேக் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஃபேக் ஹோட்டல்ஸ் லக்ஸூரியஸ் வில்லாஸ்லாம் எப்படி சொல்லியிருக்கேன்னா, நீங்க ஒரே அடியா ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணணும், அதுவும் இப்பவே பே பண்ணணும், அது வந்து உங்க நம்பர்லயோ கார்லயோ கிடையாது, யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமா நீங்க ஸ்கேன் பண்ணி மட்டும் தான் பே பண்ண முடியும்ன்ற மாதிரி வச்சிருக்காரு. சோ இதை வச்சே பாத்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சிருக்கணும் இது ஒரு ஃபேக்னு சொல்லிட்டு. அதையும் தாண்டி நிறைய பேர் புக் பண்ணி ஸ்கேம் ஆயிருக்காங்க. இந்த ஷாருக் கான் பர்சன் இந்த ஹோட்டல் ஸ்கேம்ல எந்த அளவுக்கு ஸ்கேம் பண்ணிருக்காருன்னா, யாராச்சும் அந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் என்கொயரிக்காக கால் பண்ணா இவரே கால் எடுத்து அந்த ஹோட்டல்ல ஒர்க் பண்ற மாதிரி பேசுவாராம். அண்ட் இன்னும் முக்கியமான விஷயம், மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸ் எல்லாமே இந்த ஹோட்டல்ல இருந்து அனுப்புற மாதிரி இவரே அனுப்பிச்சிட்டு இருப்பாராம். சோ நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா 33,000 அந்த ஸ்கேம்ல தொலைச்சாங்கன்னு சொல்லிட்டு, அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இவர் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்திருக்காரு இந்த ஷாருக் கான் பர்சனை. ஆனா மாட்டவே இல்லை. எப்படி மாட்டிருக்காருன்னா, அவரோட டிரான்சாக்ஷன்ஸ்லாம் செக் பண்றப்போ இவர் ஹரியானால இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் ஒரு கையங்களமா பிடிச்சிருக்காங்க. சோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்கேமை இவர் தனியாளா பண்ணல, இவருடைய ஃப்ரெண்டான நசீமோட சேர்ந்து இவங்க 2 பேரும் தான் பண்ணிருக்காங்க. சோ அவர் இந்த நசீம்ன்ற பர்சன் பாத்தீங்கன்னா இப்போ அப்ஸ்கான்ல இருக்காங்க, போலீஸ் ஆஃபீஸர் அவர் தேடிட்டு இருக்காங்க. சோ இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் ஆன்லைன்ல போயிட்டு இருக்கு. சோ நீங்க எது பண்ணணும்னு நினைச்சாலும் தீர விசாரிச்சு அந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க இந்த ஸ்கேம் பத்தி என்ன நினைக்கிறீங்க, அண்ட் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஸ்கேம் பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம்.